On behalf of Tamil Church of New South Wales, I warmly welcome you all for this special gospel meeting today, and also our greetings in the name of our Lord and Savior Jesus Christ, and of those who are watching through the Zoom. Also, we wish them. And today is our special speaker, Cardinal Reverend Dr. V.G. Selvaraj. And most of you, I hope that you all be knowing him. He is a legend from India. You know the VGP, and one of the brothers of that VGP companies. And today he is the speaker among our midst. And அவரை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நியூ சவுத் வேல் தமிழ் திருச்சபையின் சார்பாக அருமையான அவர்களை அண்ணாச்சி என்று எல்லாருமே செல்லமாய் அழைப்பார்கள். அம்மாவை எல்லாரும் அண்ணி என்று தான் அழைப்பார்கள் இந்தியா முழுவதுமாக. He is very famous in all over India. அம்மா ஏதாவது தப்பாக சொல்லிட்டானுங்களா? அருமையான அண்ணாச்சி அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்திய தேசத்திலிருந்து கர்த்தாவே அருமையான உம்முடைய தாசனை நீர் சுகபத்திரமாய் நீர் அழைத்து வந்து எங்கள் மத்தியிலே கர்த்தாவே அவரை நீர் கொண்டு வந்து இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ செய்தியை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் அவரை அழைத்து வந்து பாராட்டின பெரிதான கிருபைக்காய் இரக்கத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த விசேஷித்தமான சுவிசேஷ ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கர்த்தாவே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவரீருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பற்றி கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவர் எங்கள் கூட அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான பாடல், ஆராதனை, தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. இப்பொழுதாக பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம் will continue. I warmly welcome them and greet them in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. Good evening and thank you everyone. Thank you for having us today in your midst. இந்த மாலை வேளையிலே எங்களை சபையாக நீங்கள் அழைத்து உங்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலும் நாம் எழுந்து நின்று சில பாடல்களை பாடி நம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா? முடிந்தவர்கள், உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். முடியாதவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஒன்று தப்பில்லை. ஒரு 2-3 பாடல்களை மற்றும் பாடி இந்த நேரத்தில் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடல் தெரிந்த பாடல் தான் எல்லாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடல். அனைவரும் நாம் உற்சாகமாக பாடுவோமா? கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மளை அவரை புகழ்வதற்கும் பாடுவதற்கும் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். ஆகையால் உற்சாகமாக இந்த நேரத்தில் நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். கரங்களை தட்டுவோம், பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சொந்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சொந்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆமென் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவமானது சில நேரம் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதா இருக்கு. ஆனால் ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பலிபீடத்திலே நம்மை வைத்து நம்மளை தியாகம் செய்து நம்மளை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்க வல்லவர்தா இருக்கிறது. இந்த அடுத்த பாடலை நாம் பாடும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கோமா? பலிப்பீடத்தில் என்னை பாருனே, படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் என்ற பாடலை நாம் உணர்ந்து பாடுவோம். பாடுவோம். பலிப்பீடத்தில் என்னை பாருனே, படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி கண்டு வினைந்தோடி வந்தே, கல்வாரி அன்பினையே கண்டு வினைந்தோடி வந்தே, கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை.
நீரன்றி நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலே சேப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி சேப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்ந்து பாடும் கல்வாரி கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோட ஆத்மா ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதித்தருளும். எல்லாம் சேர்ந்து பாடும் கல்வாரி கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயம் தேவ ஆலயமா இருக்கிறது என்று. நாம் எல்லாருமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவரை ஒன்றாக கூடி சேர்ந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அடுத்த பாடலை பாடும்போது நாம் தேவனை நாம் ஆவியோடும் ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு சரீரத்தோடு நம்ம அவரை ஆராதிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்ற பாடலை பாடும். வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஒரே வார்த்தையின் வல்லமையினாலே அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நல் வார்த்தையை தான் நம்ம இந்த மாலை வேளையில கேட்க வந்திருக்கிறோம். ஆகையால் நம்முடைய இருதயத்தை நம்ம அதற்கென்று நாம் ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நம்முடைய செவிகளை நம்ம திறந்து இந்த பாடலை பாடும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே. सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே सर्व सृष्टिயை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் सर्व सृष्टिக்கும் எஜமான நீரே सर्व सृष्टिயை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். சேர்ந்து சொல்ல வானம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாதே. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே, துதிகானம் துணித்து மகிழ்வார். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே, துதிகானம் துதித்து மகிழ். சேர்ந்து பாடும். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிறபடினாலே உம்மை இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னோட வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை நீர் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் வாக்களித்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய திரு கரங்களே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கிறதுக்கு எங்கள் இருதயத்தை நீர், எங்கள் செவிகளை நீர் திறந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரை அதிசயம் அற்புதம் உண்டு ராஜா. உம்முடைய மெல்லிய குரலை கேட்க எங்கள் காதுகளை செவிகளை திறந்தரல வேண்டுமா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான வேலை எங்களோடு கூட தங்கிடும். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். Thank you for the praise and worship team. You have done a very good job. And now I invite a special song by Mrs. Alice Dave. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம இந்த மாலை வேளையில் இந்த பாடலை பாட இருக்கிறோம். நம்மை நோக்கி வருகின்ற அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாங்க. அவர் நமது கண்ணின் இமைகளைப் போல நம்மளை காத்து இம்மட்டமாய் வழிநடத்தி வந்ததுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென்.
தேங்க்யூ சிஸ்டர் ஆலிஸ். காட் bless யூ. இப்பொழுது கான்கிரிகேஷன் சாங், இயேசுவையே துதி செய் நீ மனமே. Yes.
இயேசுவே